55வது சங்கீதம் 17வது வசனம் சொல்கிறது, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்கிறான். அப்படியானால் இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு ஜெபம் நேரம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அவன் தன்னுடைய ஜெப நேரத்தை குறித்து சொல்லும் போது அந்தி சந்தி மத்தியானம் என்று ஒரு நாளையிலே 3 வேளைகள் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவனாக இருந்ததாக தன்னுடைய ஜெப நேரத்தை ஜெப அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் ஜெப ஜீவியமானது மிக மிக முக்கியமானது. நம்முடைய ஜெப நேரத்தை சரியான விதத்துல நாம் பயன்படுத்த கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கென்று ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். அந்த ஜெப நேரத்தை ஒழுங்கும் கிரமமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல கேட்டா உங்க ஜெப நேரம் எதுன்னு கேட்டா அவர் இரவெல்லாம் ஜெபிப்பார். ஆனால் வசனம் அழகா சொல்கிறது, மார்க் 1:35 வசனத்துல இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணும்படி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார் என்று வசனம் சொல்கிறது. அப்ப இருட்டோட எழுந்து போய் வனாந்திரமான ஒரு இடத்துல போய் பிதாவோடு பேசுகிற, உறவாடுகிற, ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவராக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதே போல அப்போஸ்தலர்களை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஜெபம் பண்ணும்படி சாலமோன் மண்டபத்துக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு ஒரு ஜெப நேரம் இருந்தது, தனிப்பட்ட ஒரு ஜெப நேரம் இருந்தது, குழுவாக ஜெபிப்பதற்கு ஜெப நேரம் இருந்தது, சபையாக கூடி ஜெபிப்பதற்கு என்று ஒரு நேரத்தை அவர்கள் ஒதுக்கி அந்த நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய வழக்கமுடையவர்களாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா வேதத்துல தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல தானியேலுடைய ஜெப நேரத்தை குறித்து அவன் சொல்கிறான், ஒரு நாளுக்கு 3 வேளை ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவராக தானியேல் இருந்ததாக அவர் குறிப்பிடுகிறார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற சத்தியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை செய்வதற்கு நமக்கு ஒரு ஒழுங்கு கிரமமான ஜெப நேரம் இருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு நேரம் இருக்க வேண்டும். அது காலையில் நீங்கள் நேரம் ஒதுக்கலாம், உங்களுடைய சூழலுக்கு ஏற்ப நீங்கள் நேரங்களை ஒதுக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட நேரத்தை தவறாமல் ஜெப நேரமாக நீங்கள் கடைபிடிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்களாலும் செய்ய முடியும். அப்போ ஒழுங்கும் கிரமமான ஒரு ஜெப நேரம் இருக்க வேண்டும். அதை ஒழுங்கும் கிரமமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஜெபிப்பதற்கு ஒரு இடத்தை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். ஒரு ஒழுங்கான ஜெப நேரம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பா தன்னுடைய வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தனக்கான ஜெப இடமாக வைத்திருப்பார்கள். ஒருவேளை உங்களுடைய வீடு சின்ன இடமா இருக்கலாம். எங்க வீட்டுல ஒரு ரூம் தான் இருக்கு பிரதர், அந்த ஒரு ரூம்ல தான் நாங்க தூங்குவோம், அதான் எங்களுக்கு பெட்ரூம், அதான் எங்களுக்கு எல்லாம் என்று நீங்க சொல்லலாம். அந்த இடத்திலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்கள் நிச்சயமாக ஜெபிக்கிற பிள்ளை என்ன செய்திருப்பாங்க, இதுதான் என் ஜெபிக்கிற இடம் என்று அதை ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பார்கள்.